என்னங்க நடக்குது இங்க? நம்ம வாழ்க்கை எதுக்காக ஓடுது? பணம், புகழ், பாசம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட நிறைவே இல்லை. வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஒரு மன அழுத்தம், ஒரு ஏக்கம், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு என்னதான் அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்களேன். சின்ன பிள்ளைங்க, சின்ன பசங்கள்லாம் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கு தன்னோட வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க. இப்போ இருக்க சொசைட்டி எப்படி போகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ரித்தன்யா சம்பவம், கார், பணம், தங்கம்னு பேராசையில் துன்புறுத்தப்பட்டு கடைசியில் அவங்கள தற்கொலைக்கு நேராக போக வச்சுட்டாங்க. ஏன், கவின்னு ஒரு இளைஞரை ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாசம் இல்லாத உறவுகளும் சுயநல வாழ்க்கையினால தான் பெத்த பிள்ளையவே கூட இன்னொரு உறவுக்காக கொலை பண்ணுற கொடூரம். டெய்லி ஏதோ ஒரு கொலை, தற்கொலைன்னு நியூஸ் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்குறப்போ பைபிளில் ஒரே வரியில் சாலமோன் சொல்கிறது என்ன தெரியுமா? எல்லாம் மாயை, இறுதி நாட்களில் அன்பு தனிந்து போகும்னு மத்தேயு 24:12 சொல்லப்பட்டிருக்கு. அன்பு இல்லாத காலத்தில் நம்ம இருக்கோம். தேவன் இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுக்க ஒரு வெறுமை தாங்க. உண்மையான அன்பு, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே நம்ம ஏசப்பா கிட்ட தான் கிடைக்கும். எல்லாமே மாயை தான். ஆனால் அவர் மட்டும் மாறாதவர். இப்போ சொல்லுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எதுக்காக செலவு பண்ணுறீங்க? மாயை பின்னாலையா, இல்லைனா கடவுளோட உண்மையான அன்புக்கும் நிம்மதிக்கும் பின்னாலையா? இது உங்கள் ஆர்ஜே கிறிஸ். கனெக்ட் ஆகுங்கள், ஆர் கனெக்டுடன்.